Hi friends, welcome to Samria channel. எபிசோட் 20யோட ரிவ்யூக்குள்ள போயிடலாம். நேத்து போட்ட ரிவ்யூல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி வீணா வந்து ஏன் ரெக்ஸ் நெருங்கி வரும்பொழுதுனா நோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லல. அவங்க வந்து நோ சொல்ல தெரியாதவங்க ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து நிறைய இடங்கள்ல நோ சொல்லியிருக்கிறாங்க. தினேஷ் வந்து ஃபீமேல் கண்டஸ்டன்ஸோட பேசி பழகு அப்படின்னு சொல்லும்பொழுது டைரக்டா நோ சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்களுக்கு தினேஷ் கிட்ட நான் பண்ண மாட்டேன்னா இது பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது ரெக்ஸ் கிட்ட நோன்னு சொல்றதுக்கு அவங்க ஏன் தயங்குனாங்க? நோ சொல்லியிருக்கலாமே கட் அண்ட் ரைட்டா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. நான் வந்துட்டு நேத்து எபிசோட்ல 19th எபிசோட்ல என்ன அவங்க பேசியிருந்தாங்களோ அதை வச்சுதான் வந்து நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். சில நேரங்கள்ல வந்து அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான நோ வந்து நம்மள பல பிரச்சனைகள் வந்து காப்பாற்றும். எனக்குமே அது இருந்தது. என்னுடைய முந்தைய எபிசோட் ரிவ்யூஸ்ல எல்லாம் வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன் நிறைய இடங்கள்ல வந்து வீணா ஹோப்ஸ் கொடுக்குற மாதிரி பேசுறாங்க, அப்படி பேசியிருக்க வேணா அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதே நேரத்துல அவங்க கன்வேவும் பண்றாங்க இல்லையா, எனக்கு தினேஷ் மேலதான் இன்ட்ரெஸ்ட் நிறைய இடங்கள்ல அவங்க கன்வேவும் பண்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது ஏன் அதையும் மீறி ரெக்ஸ் நெருங்கி வரணும் அப்படிங்கிறது தான் என் கொஸ்டினா இருந்துச்சு. எஸ், நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி அவங்க நிறைய இடங்கள்ல ஸ்பேஸ் கொடுக்காம ஸ்ட்ராங்கா ஒரு நோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனைகள் வந்து நின்றுக்காது. அது ஏன் அவங்க பண்ணலன்னு சொல்லிட்டு நீங்க அவங்களதான் கேட்கணும். மேபி அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து அவங்க நிறைய சேனல்ஸ் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு வராங்க. ஸோ அந்த இன்டர்வியூஸ்ல அவங்க சொல்லுவாங்கன்னு நம்பலாம். ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் சிலது பார்த்தேன், சிலது பார்க்கல. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் இட். பேசிக்கா நான் ரிவ்யூ பண்ணும்போது என்ன பாக்குறேன்னா அந்த டோட்டல் சினாரியோல இருக்கிற டேக் அவே நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறது தான். இது மூலமா நம்ம என்ன கத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் நான் பாக்குறேன். ஒரு டோட்டல் சினாரியோ வச்சு பார்க்கும்போது ஒருத்தர் ஆல்ரெடி எங்கேயோ வந்து கமிட்டடா இருக்கிறாங்க அப்படின்ற பொழுது அவங்கள வந்து பிரிச்சு எப்படியாவது கொண்டு வந்து நம்மளோட வந்து அவங்கள வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கரெக்ட் இல்ல. தேவையில்லாம அவங்க மனசுல ஏதாவது அட்ராக்ஷன் உருவாக்க முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க ஜஸ்ட் பிகாஸ் தனக்கு பிடிச்சதுங்கிறதுனால. ஸோ அதை பண்ண வேண்டாம். தேவையில்லாம இன்னொருத்தரோட ரிலேஷன்ஷிப்ல குச்சி விட்டு ஆட்டுற மாதிரி இருக்குல்ல. ஸோ அது வந்து வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். ஸோ ஒருத்தர் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னா லெட் தெம் கோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக அவங்க பிரிச்சு கூட்டிட்டு வந்து உங்களோட வச்சுக்கணும்னு நினைக்கிறது வந்து தப்பு அப்படிங்கிறது தான் என்னோட ஹோல் பாயிண்ட். ரம்யா கிருஷ்ணன் மேமோட எபிசோட் சப்போஸ் டு பி a சாட்டர்டே எபிசோட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்த உடனே அந்த நியூ கமர்ஸை தான் வந்து இன்வைட் பண்ணி அவங்க கிட்ட வெல்கமிங்கா பேசிட்டு இருந்தாங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, இந்த வீடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ரெக்ஸ் சொன்னார் நான் பயங்கர கான்பிடன்ஸோட வந்தேன், பட் உள்ள வந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. உள்ள வந்து நேஹா அண்ட் சிந்தூரி வந்து கொஞ்சம் கூட முகம் கொடுத்து பேசல அப்படின்ற மாதிரி அது ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. பட் இப்போ நாங்கெல்லாம் ஓகே, நாங்கெல்லாம் நார்மலா பேசிட்டு இருக்கோம். பட் நேஹா ஸ்டில் அவங்க ஒரு ஜோன்ல இருக்காங்க. ஸோ நான் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணல. நான் பாட்டுக்கு எங்கிட்ட மோனிஷா அண்ட் பிரியங்கா நல்லா பேசுறாங்க, ஸோ அவங்களோட நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அண்ட் பிராவோ பாத்தீங்கன்னா சிந்தூரியோட போன டேட் வந்து அவ்வளவு நல்லா இல்லை. எனக்கு 1.5 டே வந்து எனக்கும் அவங்களுக்கும் செட்டே ஆகல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நாங்க பேசி பழக ஷீஸ் அ குட் ஃப்ரெண்ட் இப்போ எனக்கு அப்படின்ற மாதிரி பிராவோ சொன்னாரு. அண்ட் நிவேதிதாவும் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப சந்தேகத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன், இப்போ எல்லாமே செட் ஆயிடுச்சு, நவ் ஐம் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன் ஹாப்பியா இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வந்த உடனே வந்து பார்ட்னர் கிடைச்சிட்டாங்க, ஆபித் கிடைச்சிட்டாரு. அதனால நிவேதிதா வந்து ஃபுல் செட்டில்டு ஹாப்பியா இருக்காங்க. அண்ட் இன்னும் கமெண்ட்ஸ்ல கூட இன்னொன்னு பார்த்தேன், நிறைய பேர் வந்து சொன்னீங்க இங்க வந்து உண்மையான கனெக்ஷன்ஸே அவங்க மேக் பண்ணல, அவங்க எல்லாம் வந்து ஃபேக்கா இருக்கிறாங்க, நிறைய ஜோடிகள் வந்து சும்மாவே தான் கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்ட்டு. நிஜமாவே சும்மாவே தான் கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஏன்னா இந்த ஷோவே வந்து அதுதான். தினேஷ் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, எங்களோட கான்ட்ராக்ட்லயே இருக்கு, கப்பல் ஆகாதவங்க வந்து எலிமினேட் ஆயிடுவாங்க அப்படின்றது வந்து கான்ட்ராக்ட்லயே இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பா அந்த ஷோல வந்து எல்லா கண்டஸ்டன்ட்டும் யாரு கூடயாவது கமிட் ஆகி கனெக்ட் ஆனாதான் அந்த ஷோல வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். அப்படி இருக்கும் பொழுது எல்லாருமே வந்து கனெக்ஷன்ஸ் மேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க தான். ஸோ அதுக்கான எஃபர்ட்ஸ் வந்து போட தான் செய்வாங்க. ஸோ இனிஷியலாவே வந்து அது ஆர்கானிக்கா வளருமா அப்படின்றது வந்து தெரியாது. இதுல வந்து ஜென்யூனா இருக்கிற கப்பல் அப்படின்னு பார்த்தா தினேஷ் அண்ட் வீணா அவங்களுமே வந்து ஸ்டார்டிங்ல சும்மா தான் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் அது போக போக வந்து ஆர்கானிக்கா அவங்களே வந்து ரொம்ப எமோஷனலா க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில வந்துமே வந்து அவங்க நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்னும் அவங்க ஒன்னாதான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ எஸ், அவங்க ஃபேக் கனெக்ஷன்ஸ் உள்ள மேக் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஆமா தான். ஏன்னா அவங்க ஷோல சர்வைவ் ஆகணும், அதுக்காக ஃபேக் கனெக்ஷன்ஸ் மேக் பண்ண தான் செய்வாங்க. அதுதான் அந்த ஷோவோட ஃபார்மேட்டே. இப்போ ஒரு சின்ன டாஸ்க் வைக்கலாம்னு சொல்லிட்டு ரம்யா கிருஷ்ணன் மேம் 3 நியூ வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸையும் கூப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, இந்த வீட்ல இவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல அப்படின்னு நீங்க யாரை நினைக்கிறீங்க அப்படின்னு 3 பேர்கிட்டையும் கேட்கும்பொழுது பிராவோ சொல்றாரு மோனிஷா. ஏன்னா மோனிஷா வந்து நான் உள்ள வந்ததுல இருந்தே பாக்குறேன், ஃபர்ஸ்ட் ஆபிதோட கனெக்டடா இருந்தாங்க, ஸ்டார்டிங்ல வைரம் கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க வந்து பரவாயில்ல, உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்கு போலன்னு தான் தோணுச்சு. ஆனா நியூ வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் நிவேதிதா வந்த பிறகு அவங்க வந்து ஆபிதோட கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதுல இருந்து மோனிஷா வந்து அதை பெருசா எடுத்துக்கல, தனியா சுத்திட்டு இருக்காங்க. ஆனா நான் அதுக்கான ரீசன் போய் கேட்டேன், அவங்க கொடுத்த ரீசன் வந்து எனக்கு கன்வின்சிங்கா இருந்தது அப்படின்னு சொல்லவும் ரம்யா கிருஷ்ணன் மேம் என்ன ரீசன்ற மாதிரி மோனிஷா கிட்ட கேட்டாங்க. அப்போ மோனிஷா சொன்னாங்க, அவர் வந்து பிடிச்சிருக்குன்னு போயிட்டாரு, அப்ப நான் சண்டை போட்டு இழுத்து வைக்க முடியாதுல அப்படின்னு சொன்னதுக்கு ரம்யா கிருஷ்ணன் மேம் அப்படி எப்படி விட்டு கொடுத்துருவீங்க, போய் கேட்கணும்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு மோனிஷா வந்து ஒரு வேலிடான ஆன்சர் சொன்னாங்க, அப்படியே நான் போய் சண்டை போட்டு அவரை பிடிச்சி என் பக்கத்தை எடுத்து
கொடுத்து வச்சுக்கிட்டாலும் அவர் மனசு வந்து நிவேதிதா கிட்ட இருந்தா என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வேலிட் பாயிண்ட். ஸோ இப்படி மோனிஷா வந்துட்டு தன்னோட சைடை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்ச அடுத்த நிமிஷமே வந்து நிவேதிதா சொன்னாங்க, ஓ மோனிஷா வந்துட்டு என்கிட்ட கூட கேட்கவே இல்லை, எக்ஸ்பிரஸ் பண்ணவே இல்லை அதை பத்தி அப்படின்ட்டு. மோனிஷா சொன்னாங்க, நான் என்ன போய் கேட்கறது, அதான் எனக்கே தெரியுது, கண்ணு முன்னாடி உங்க 2 பேர் க்ளோஸ் ஆயிட்டு இருக்காங்கன்னு தெரியுது, இதை நான் போய் என்னத்த மூக்க நுழைச்சு கேட்கறது, சண்டை போட்டு என்ன பண்றது, இதனால என்ன முடிவு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி மோனிஷா பேசுறாங்க. அது அந்த இடத்துல எப்படி ஆயிடுச்சுன்னா, மோனிஷா வந்துட்டு இவ்வளோ லெஸ் எக்ஸ்பிரசிவா இருக்கிறது வந்து அவங்க ரொம்ப ஃபேக்கா தான் கனெக்ஷன் மேக் பண்ணாங்க அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆகுது. ஆக்சுவலி நம்மளுக்கும் வந்து ஷோவை ஃபுல்லா பார்க்கல, இவங்க பாக்குற மாதிரி வீட்டுக்குள்ள இருந்தோம்னா நம்மளுமே அதை தான் நினைப்போம். என்ன இவங்க மோனிஷா ஃபர்ஸ்ட் வந்து வெக்கையோட இருந்தாங்க, அதுல இருந்து டக்குன்னு ஆபத்து கிட்ட கனெக்ட் ஆனாங்க, அங்க இருந்து வந்து ஆபத்து விட்டு வெளியில வந்த பிறகும் வந்து இவங்க பெருசா ஃபீல் பண்ண மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கும் இருந்திருக்கும். அதுக்கு மோனிஷா ஹாஸ் அ வேலிட் ரீசன். என்னன்னா வந்து நிவேதிதாவோட சண்டை போடும்பொழுது சொல்றாங்க, எனக்கு வந்துட்டு இதை விட பெரிய பிரச்சனைகள் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன், இதை விட பெரிய வழிகள் நான் வந்துட்டு பார்த்துட்டு வந்திருக்கேன், அப்படி என்ன கனெக்ஷன் உருவாயிடுச்சு உள்ள எனக்கு அப்படிங்கிறதுக்காக நான் ஃபீல் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்க கேள்வி. ஆனா மத்தவங்களுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, அப்படி உங்களுக்கு அவ்வளவு கனெக்ஷன் இல்லைன்னா நீங்க ஏன் ஒருத்தர் வயிறும் தங்கம் அந்த மாதிரிலாம் பேசணும், என்னோட வைக்கே அந்த மாதிரி நிறைய டாக்ஸ் கொடுத்து பேசினாங்க இல்லையா. ஸோ அதுதான் எல்லாருமே கேட்குறாங்க. மாதிரி நீங்க சொல்லும் பொழுது எமோஷனலா அடுத்தவங்க கனெக்ட் ஆகுவாங்க இல்லையா, ஆனா நீங்க வந்து அவங்க உங்களை விட்டு போன பிறகு நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலையே அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கொஸ்டினா இருந்தது. எஸ் ரைட். அதுக்கு மோனிஷாவுடைய பதில் என்னவா இருக்குன்னா, நான் அப்படிதான், என்னை வந்து எதுவுமே அஃபெக்ட் பண்ண மாட்டேங்குது, நான் என்ன பண்றது, எனக்கு அஃபெக்ட் ஆகலைன்னா அஃபெக்ட் ஆகலை, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் அப்படின்றாங்க. அதுதான் அதுக்கான பதில். அதுக்கு மேல அவங்கள நம்ம எதுவுமே புஷ் பண்ணி கேட்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆன பிறகு பிரியங்காவும் மோனிஷாவும் போய் அதை பத்தி உள்ள பேசியிருப்பாங்க போல. ஏன்னா நெக்ஸ்ட் டார்கெட் வர நிவேதிதா சொன்னாங்க, பாயிண்ட் அவுட் பண்ணது வந்து பிரியங்காவை தான். இவங்க தான் வந்து இந்த வீட்டில் என்ன பண்றாங்கன்னே தெரியல, இவங்க வந்துட்டு ஒரு விஷயத்தையே பிடிச்சிட்டு அதையே வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் பிரியங்கா கேட்டாங்க, நான் எப்போ உங்ககிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிவேதிதா சொல்றாங்க, என்கிட்ட நீங்க ஒரு 40,000 தடவை அதை பத்தி பேசியிருப்பீங்க, மேபி இருக்கலாம் தெரியல. அதுக்கு பிரியங்கா சொல்றாங்க, நான் வந்து அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னா என்கிட்ட பக்கத்துல வந்து என்ன நடந்துச்சு ஏன் அழுறேன்னு கேட்கும்பொழுது நம்ம அவங்க கிட்ட வந்து சொல்றது வந்து அது பேர் ஷேரிங் கிடையாது. வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் வந்து ஒருத்தவங்க பக்கத்துல உட்காந்து கேட்கறாங்களேன்ட்டு நான் சில விஷயங்களை சொன்னேன், மற்றபடி அவங்க கிட்ட நான் போய் ஷேர் பண்ணல, நானா போய் நின்றுட்டு இது நடந்தது அது நடந்ததுன்னு நான் பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி பிரியங்கா சொன்னாங்க. ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து அதை பத்தி கேட்கலான்னு வந்தாங்க. அப்புறம் வந்துட்டு அது அவங்களோட ஒப்பீனியன், விட்டுருங்க, ஏன்னா இதுக்குள்ள நுழைஞ்சா பெரிய சண்டையா போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ரம்யா கிருஷ்ணன் மேம் அங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, நீங்க அதை அப்புறமா பேசிக்கோங்க, இது அவங்களோட ஒப்பீனியன், அவ்வளவுதான், நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி விட்டாங்க. அடுத்து ரெக்ஸ் சொல்றாரு, இந்த வீட்டுல தினேஷ் தான் என்ன பண்றாருன்னே தெரியல, எப்ப பார்த்தாலும் வீணாவோடய இருக்காரு, இவர் வீணாக்காக மட்டும்தான் வந்தாரா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும். ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து அங்க கொஞ்சம் நோஸ் கட் பண்ற மாதிரி ஒரு பதில் சொல்லிடுறாங்க. அதுதாங்க ஷோ, அப்படிதான் இருந்தாகணும், இங்க வந்து தினேஷ் என்ன வேலைக்காக வந்தாரோ அந்த வேலையை பார்த்துட்டு தான் இருக்காரு, அதனால அவர் பண்றது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி ரம்யா கிருஷ்ணன் மேம் முடிச்சிட்டாங்க. இந்த ஷோ விட்டு போனா யாரை மிஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி அந்த 3 வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ்க்கும் கேட்டாங்க. அதுல பிராவோ பாத்தீங்கன்னா, நான் வந்து வெக்கேவை மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அண்ட் நிவேதிதா, நான் சிந்தூரியை மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு. இங்க ரெக்ஸ் பாத்தீங்கன்னா, நான் வீணாவை மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு ரம்யா கிருஷ்ணன் மேமே ஷாக் ஆயிட்டாங்க. வீணாவையா, எதுக்கு அப்படின்னா, இல்ல எனக்கு அவங்களோட ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கு, ஸோ அவங்கள நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. யாரை இங்க வந்து ரொம்ப மற்றவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்துட்டு நிவேதிதா வந்து வெக்கே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வெக்கே வந்து ரொம்ப சாஃப்ட் பர்சன், குழந்தை மாதிரி மனசு, அவர் தான் எல்லாருமே வந்து தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்துட்டு உங்களை பத்தி யாரு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு வெக்கே கிட்டே கேட்ட உடனே வெக்கே சொல்றாரு, பிரியங்கா வந்து நினைச்சிட்டு இருக்காங்க நான் அவங்கள பத்தி தப்பா பேசிட்டு இருக்கேன் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் அவங்களுக்கும் நடந்த பர்சனல் கான்வர்சேஷனை நான் எங்கேயுமே ஷேர் பண்ணிக்கல, ஆனா அவங்க என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வெக்கே சொன்னாரு. பிராவோ அண்ட் ரெக்ஸ் இவங்க 2 பேரும் வந்து பிரியங்கா தான் மிஸ் அண்டர்ஸ்டுட் இந்த வீட்லயே, ஆக்சுவலி ஷீ இஸ் அ வெரி நைஸ் பர்சன் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேர் சொன்னாங்க. பிராவோ பாத்தீங்கன்னா, சிந்தூரியா நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன், ஸ்டார்டிங்ல எனக்கும் அவங்களுக்கும் செட்டே ஆகல, அதுக்கப்புறம் பழக தான் தெரிஞ்சிச்சு அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. எல்லாருமே சிந்தூரியா நல்ல ஃப்ரெண்டுன்றீங்க, ஃப்ரெண்டு ஜோனை தாண்டி வேற எங்கேயும் போக மாட்டேங்குது. அதான் அவர் சொன்னாரு, ரொம்ப டிஃபென்சிவா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பார்த்த உடனே நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது, அவங்களோட பழகும் பொழுது அவங்க கேரக்டர் வேறையா இருக்கு, ஸோ நான் வந்து அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் இந்த விஷயத்துல அப்படின்னு பிராவோ சொன்னாரு. இதே கேள்வி வந்து மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கும் கொடுக்குறேன், நீங்களாம் சொல்லுங்க, யார் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா, யார் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கவும் ஆளுக்கு ஒன்னொன்னு எழுதுனாங்க. தேஜஸ் பத்தி நேஹா சொன்னாங்க, நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. அண்ட் மோனிஷா, பிரியங்கா இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா, நான் ரெக்ஸை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பிராவோவும் சொன்னாரு, அவரோட ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து வேற மாதிரி இருந்தது எங்களுக்கு, ஆனா அவரோட பழகினோன்னா அவர் ரொம்ப நல்லவர்னு தெரியுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுக்கு அடுத்து ஒரு கேள்வி கேட்டாங்க மேம், யாருக்கு வந்து இங்க வீட்லயே கொஞ்சம் கம்மியா லவ் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய பேர் வந்து வெக்கேவை சூஸ் பண்ணாங்க. வெக்கே டிசர்வ்ஸ் மோர் லவ், அவர் வந்து ரொம்ப நல்ல பர்சன் அப்படின்றதுனால நேஹா, தேஜஸ் எல்லாருமே வந்து வெக்கேன்னு சொன்னாங்க.
இதுல ஆபித் மட்டும் ஒரு மாற்று கருத்தா என்ன சொன்னான்னா, தினேஷ்க்கு வந்து கம்மியா லவ் கிடைக்குது அப்படி சொன்னோன்னே, டக்குன்னு வீணா திரும்பி பார்த்தாங்க. என்னது தினேஷ்க்கு லவ் கம்மியா கிடைக்குதா? நான் மட்டும் தானே அவர லவ் பண்ணிட்டுருக்கேன். எப்படி அவருக்கு லவ் கம்மியா கிடைக்குது நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அப்படி திரும்பி பார்த்தாங்க. ஆபித் வந்து அப்பவே சொல்றாரு, இல்ல இல்ல நான் அப்படி சொல்ல, இன் ஜெனரல் ஹி இஸ் அ வெரி நைஸ் பர்சன். அவருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான லவ் கிடைக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அது வீணாவை பயங்கரமா ஹர்ட் பண்ணிருச்சு. மேபி எனக்கு தெரியல ஆபித்தோட எண்ணங்கள் என்னவா இருக்கும்னா, ரிலேஷன்ஷிப்னு வரும்பொழுது டேட் பண்ண கூப்பிட்டா கூட போகாம இருக்கிறாருல்ல, அந்த மாதிரி வீணா இல்ல அப்படின்றத அவர் நினைச்சாரா என்னன்னு தெரியல. ஆனா ஆபித் கிளியரா சொன்னாரு, இது வீணாவை பத்தின விஷயங்களே கிடையாது, நான் வீணாவை பத்தி சொல்ல ஜென்ரலா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா எனக்குமே தோணுச்சு, அந்த வீட்டுல வந்து தினேஷோட பழகுறது வந்து வீணா மட்டும்தான். ஸோ எதை வச்சு அவர் சொன்னாரு அப்படிங்கிறது வந்து எனக்குமே தோணுச்சு. ஆனா அதுக்கப்புறமாவும் ஆபித் போய் எக்ஸ்பிளைன் பண்ணாரு, தினேஷ் வீணா கிட்ட நான் அப்படி சொல்ல, ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் தான் அது. he is giving more love to everyone, அதனால அவருக்குமே அதிகமான லவ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆபித் சொன்னாரு. இது வந்து வீணாவை வந்து பயங்கரமா ஹர்ட் பண்ணிடுச்சு. அதுல இருந்து அவங்களுக்கு முகமே மாறிடுச்சு. பிரியங்கா சொன்னாங்க, மோனிஷாக்கு அதிகமா லவ் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். மோனிஷா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான பர்சன். அவங்கள அவ்வளவு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஆனா வந்து அவங்க க்ளோஸா நினைக்கிறவங்கள வந்து அவங்க ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க. பட் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். அவங்களால கடகடன்னு எல்லாத்தையும் பண்ண முடியாது. அன்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் காட்ட முடியும். அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். அந்த டைம் வந்து இந்த வீட்டுல அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. ஸோ அதை அவங்க சொல்லும் பொழுது மோனிஷா அண்ட் ஆபித் ரிலேஷன்ஷிப்பை பத்தி தான் அவங்க சொல்றாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஆபிதோட இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சிருந்தா மோனிஷா வந்து இன்னும் ஓப்பன் அப் ஆயிருப்பாங்க அப்படிங்கிறது தான் பிரியங்காவுடைய பேச்சுல இருந்து தெரிஞ்சிச்சு. யாருக்கு அதிக லவ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே வெக்கேவா தான் சொன்னாங்க. நிறைய பேர் வந்து வெக்கேவா தான் சொன்னாங்க. அவர் ரொம்ப அன்பானவர், எல்லாருக்குமே எல்லாமே செய்வாரு, ஹி இஸ் வெரி கைண்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இவ்வளவு பேர் சொல்றாங்கன்னா அப்போ உள்ள பழகுனவங்க அவ்வளவு பேர் வந்து வெக்கேவை பத்தி நல்லபடியா சொல்றாங்கன்னா அவர் கண்டிப்பா வந்து ஒரு நல்லவரா தான் இருப்பாரு இல்லையா? ஸோ அந்த தாட் தான் எனக்கு வந்துச்சு. அடுத்து இந்த பாட்ரி அண்ட் பேக்கிங் டாஸ்க் நடந்தப்போ அதில் கேப்சர் பண்ண சில பிக்சர்ஸை ஜோடி ஜோடியாக எல்லாருக்கும் தந்தாங்க. அதில் இப்போ சில ஜோடிகள் மாறிடுச்சு இல்லையா? ஆபித் அண்ட் மோனிஷாவை கூப்பிடும்போது ரம்யா கிருஷ்ணன் மேம் சிரிச்சுட்டே கூப்பிட்டாங்க, வாங்க இப்போ மாறிட்டாலும் நீங்கள் பண்ணதோட மெமரிஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நிவேதிதா கிட்ட வந்துட்டு கவலைப்படாதீங்க, இன்னும் பல டாஸ்க்குகள் வரும், உங்களுக்கான ஒரு நேரம் வரும் அப்படின்னு ஒரு ஆறுதலாக சொன்னாங்க நிவேதிதா கிட்ட. ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் பிரியங்கா அண்ட் வெக்கே அவங்களுக்குமே வந்து ஒரு எம்பாரசிங் மொமெண்ட் மாதிரி அது ஃபீல் ஆச்சு வந்து அந்த ஃபோட்டோ வாங்கிட்டு போகிறதுக்கு. பட் அது ஃபோட்டோ வந்து ரொம்ப அழகா இருந்தது. இது இல்லாம பிரியங்கா அண்ட் வெக்கே இவங்க 2 பேரும் வந்து இந்த டான்ஸ் டாஸ்க்ல வந்து வின் பண்ணாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்டா ஒரு பாட் மாதிரி தராங்க, ஒரு செராமிக் பாட் மாதிரி தந்து, இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க இன்னும் கண்டினியூ பண்ண போறீங்க அப்படின்னா வந்துட்டு இதை ஒட்டி இது மேல அந்த தங்கம் முலாம் ஜரிகை போட்டு ஒட்டலாமா, ஒட்டிட்டு அந்த ஸ்கார்ஸோட வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். இல்லைனா நீங்க ஒட்ட வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விட்டுறலாம். இதை வந்து நீங்க எனக்கு நான் நெக்ஸ்ட் வீக் வரும்போது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வாரம் வந்து இதை வந்து இவங்க ஒட்டி கொடுக்கணும். ஸோ அந்த டைம் வந்து வெக்கே சொல்லியிருக்காரு போல முன்னாடியே, நான் பிரியங்காக்கு வந்து ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அது கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ வெக்கேவுடைய ஹேண்ட் ரிட்டன் கிஃப்ட் தான் அது. பிரியங்கா வெக்கிக்காக கொடுத்த லெட்டர்லயே பின்னாடி வந்துட்டு அவங்களுக்குள்ள நடந்த நல்ல நல்ல மொமெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கும்ல, அவங்க ஒன்னா போனது, கார்ல டிராவல் பண்ணது, பாட்டி கேட்டது, இதெல்லாம் வச்சு ஒரு அழகா ஒரு படம்லாம் வரைஞ்சு அழகா அதுல வந்து அவரோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. ஆனா அது கொடுக்கறதுக்குள்ள இந்த மாதிரி சண்டை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ இருந்தாலும் அதை நான் இப்போ கொடுக்க விரும்புறேன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. பிரியங்கா வந்து நான் கம்ஃபர்டபுளா இல்லை இந்த கிஃப்ட்டை வாங்குறதுக்குன்னு சொன்னாலும் அதுக்கு ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து அது உங்க சாய்ஸ் கிடையாது, அவர் கொடுப்பாரு, வச்சுக்கிறதும் வச்சுக்காததும் உங்க விருப்பம் அப்படின்ட்டாங்க. சரின்னு பிரியங்காவும் வாங்கிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு பிரியங்கா அந்த போட்டோவையும் வெக்கையை கொடுத்த அந்த கிஃப்டையும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு ரொம்ப சோகமாயிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் இதை சீக்கிரமா சார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சீக்கிரமா சார்ட் பண்ணோம்னா எந்த விதத்துலன்னு தெரியல, திரும்பி வெக்கையோட உட்காந்து பேசணும்னு நினைக்கிறாங்களா, இல்லைன்னா வந்துட்டு இல்லை இதை போதும் இதுக்கு மேலே இது முடியாது, இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம என் பண்ணோம், அதை முடிச்சு விட்டுருணும் அப்படின்றாங்களோ. ஸோ சார்ட் எந்த விதத்துல அவங்க சார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நம்மளுக்கு புரியல. பட் இது அழுதுட்டே அவங்க சொல்றாங்க இதை வந்து நான் சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்த விதத்துல அவங்க சரிப்படுத்தணும்னு நம்மளுக்கு தெரியல, வரப்போற எபிசோட்ஸ்ல தெரிய வரும். இந்த சைடு வெக்கே பார்த்தா வெக்கே வந்து சொல்றாரு, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், எனக்கு வந்து பிரியங்கா வேண்டாம், எனக்கு கஷ்டம், இந்த மாதிரி ஒரு கேரக்டரோட வந்து டிராவல் பண்றதுன்றது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ நான் வந்து என்னோட முடிவுல ரொம்ப தெளிவா இருக்கேன். திரும்பவும் அதே தான் சொல்லிட்டு இருந்தாரு. இந்த அவர் வரைஞ்சி கொடுத்த லெட்டர்ல கூட வந்துட்டு பிரியங்காவுடைய நெயில் இருக்கான், அதை வச்சு ஏதோ பண்ணியிருக்காராம், ஏதோ ஒரு ஆர்ட் என்னமோ பண்ணியிருக்காரு போல இருக்கு, நம்மளுக்கு தெரியல. அது பிரியங்காவுடைய நெயில் கூட இருக்கு, பிரியங்காவுடைய போட்டோ கூட நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த டைம் வந்து சிந்தூரி சும்மா இல்லாம எரியிற குழியில எண்ணெய் ஊத்துற மாதிரி இவ்வளோ எஃபர்ட் வந்து வெக்கே போடுறாங்கல்ல, அந்த சைட்ல பிரியங்கா ஏதாவது எஃபர்ட் போட்டாப்லையா அப்படின்னு சிந்தூரி கேட்கறாங்க. அண்ட் வெக்கே சொல்றாரு, நான் இதெல்லாம் இந்த மாதிரி அழகான விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பத்தி பேசாம அவங்க வந்துட்டு தோசை ஏன் எனக்கு கொடுக்கல, இட்லி ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க.
நான் என்னமோ அவங்களுக்கு எதுவுமே செய்யாம மத்தவங்களுக்கு செய்யற மாதிரி, என் கேரக்டரே இதுதான், நான் எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுவேன், எல்லாருக்குமே நான் பண்றதுதான் இது. சோ அதை வந்து குறையா பேசினா எப்படி அப்படின்ற மாதிரி வெக்கை கேட்கிறாரு. அண்ட் அவர் சொல்றாரு, பிரியங்கா ஜெலஸ் ஆனது ஓகே தான், ஆனா வந்துட்டு ஜெலஸ் ஆயிட்டேன்னு என்கிட்ட தானே சொல்லணும் அப்படின்னு. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, இதை ஏன் சபையில வந்து கேட்கணும், இதை வந்து என்கிட்ட தனியாவே வந்து சொல்லிருக்கலாம், எனக்கு நீ இப்படி எல்லாம் பண்றது எல்லாருக்கும் பண்றது எனக்கு ஜெலஸா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அதை வந்து சொல்லல. சிந்தூரி இது மட்டும் இல்ல, சிந்தூரி வந்து இந்த பாட் கொடுத்தாங்களா, இந்த சைனீஸ் பாட் கொடுத்து ஒட்டணும் அப்படின்னு சொன்னாங்களா, அப்போ கூட சிந்தூரியோட எக்ஸ்பிரஷன் வந்து ஒரு பெருமூச்சு விட்டாங்க. அந்த பெருமூச்சு வந்து எதுக்காக அப்படின்னு தெரியல. அவங்க 2 பேர் ஒரு கிஃப்ட் ஷேர் பண்ணிக்கிறாங்க, அது வந்து முடிய போதா இல்ல ஆரம்பிக்க போதான்னு தெரியல. அதுல சிந்தூரிக்கு என்ன அவ்வளோ அதிருப்தி அப்படின்னு தெரியல. இதுக்கு ஒரு எண்ட் இல்லையாப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட எக்ஸ்பிரஷன் இருந்துச்சு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மீனா வந்து ஷீட்டை போத்திட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. எதுக்காக அழுறாங்கன்னே வந்து தினேஷ்க்கு தெரியல. அவர் வந்து அங்க டென்ஷனா நின்னுட்டு இருக்காரு பக்கத்துல. அப்போ ரெக்ஸ் வந்துட்டு, நீங்க நகருங்களேன் நான் பாக்குறேனே அப்படி சொல்லி வராரு. அதுக்கு தினேஷ் வந்து வேணாம், இப்போ வேணாம் அப்படின்னு சொல்றாரு. ரெக்ஸ் வந்து இல்ல நான் பாக்குறேன், என்னத்துக்கு அழுறாங்க நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர், நீங்க வாங்க தள்ளி வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போறாரு. தினேஷ் வந்து கோமா வெளில போயிட்டார், என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு என்னன்னா வந்து ரெக்ஸ் வராப்புல வீணா தானே வந்து வராதன்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் அவருக்கு. ஆனா வீணா சொல்றாங்க, நான் தான் ஷீட்டை போத்திட்டு அழுதுட்டு இருக்கேன்ல, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அவங்க அழுதுட்டு இருக்காங்க. அப்போ ரெக்ஸ் போயிட்டு ஷீட்டை ரிமூவ் பண்ணி, என்ன எதுக்கு அழுற அப்படின்ற மாதிரி கேட்கவும், இப்போ பேச வேணாம் நீங்க போங்க அப்படின்ற மாதிரி ரெக்ஸ் கிட்ட சொல்றாங்க வீணா. இருந்தாலும் ரெக்ஸ் கேட்காம பக்கத்துலேயே இருந்து ஆறுதல் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுல இருந்து நம்ம ஒரு லெசன் என்ன லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ரொம்ப லோவா இருக்கும் பொழுது இந்த மாதிரி தான் நம்ம ரிலேஷன்ஷிப்குள்ள குச்சி விட்டு ஆட்டுறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. அதாவது நம்ம ரொம்ப சோகமா இருக்கும்பொழுது நம்மளுக்கு ஆறுதல் சொல்றேன்னு சொல்லி சில பேர் வருவாங்க. ஸோ லோல இருக்கும்பொழுது உங்க பெஸ்டி வந்து உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதுனால உங்க பெஸ்டியை வந்து உங்களோட பார்ட்னர் இடத்துல வச்சு பாத்துறாதீங்க. அதுதான் நான் சொல்வேன். அந்த பெஸ்டியோடையும் வந்து ஒரு 4 செவத்துக்குள்ள வாழும் பொழுது அதே மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஸோ இதுதான் வந்து லெசன் டு பி லேர்ன்ட். அதுக்கப்புறம் வந்து வீணா போயிட்டு தினேஷை கூட்டிட்டு வராங்க. அவனுக்கு நான் எதுக்கு அழுறேன்னே தெரியல, அவன் வந்து எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு எதுக்கு அழுறேன்னு புரியலையா அப்படின்னு கேட்கறாங்க. தினேஷ்க்கு க்ளூலெஸ்ஸா இருக்கு, இல்ல நீ எதுக்கு அழுறேன்னு எனக்கு புரியலன்னு. சோ அங்க நடந்ததே அந்த டாஸ்க்ல உனக்கு வந்து லவ் கம்மியா கிடைக்குதுன்னு அது என்ன மீன் பண்ணாங்க, என்னதானே மீன் பண்ணாங்க. ஆபித் வந்து உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், உன் க்ளோஸ் ஃப்ரெண்டே இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது எல்லாரும் நினைப்பாங்கல்ல, ஆமா மீனா வந்துட்டு அவ்வளோ லவ் கொடுக்கல போல தினேஷ்க்கு அப்படின்னு. எல்லாருமே எப்போன்னு காத்துட்டு இருக்காங்க, நம்ம 2 பேரும் சண்டை எப்போ போட்டுப்போம், எப்போ பிரிஞ்சு போவோம்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டே வந்து கொடுக்கும் பொழுது எல்லாரும் நினைப்பாங்க இல்லையா, வீணா வந்து ஷீ இஸ் நாட் கிவிங் இனஃப் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க இல்லையா, என்னதானே எல்லாருமே தப்பா நினைப்பாங்க அப்படிங்கிறது அவங்களோட ஃபீலிங். ஸோ அதுக்காக தான் நான் அழுறேன், ஐ டோன்ட் டிசர்வ் யூன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. தினேஷ் வந்துட்டு அப்படிலாம் நீ நினைக்காத, என்ன ஆனாலும் வந்துட்டு நான் அவங்க கூட இருப்பேன், ஷோலையும் சரி இந்த ஷோ முடிஞ்சு போன பிறகும் சரி நான் எப்பவுமே அவங்க கூட இருப்பேன், உனக்காக இருப்பேன் அப்படின்ற ஒரு வாக்கை வந்துட்டு தினேஷ் கொடுக்குறாரு. அண்ட் எல்லாரும் பார்த்து பொறாமப்படுற ஒரு கப்பலா நம்ம இருப்போம் அப்படின்னு தினேஷ் வந்து வீணாக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு. அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த முடிச்சு இவங்களுக்குள்ள வந்து பிரச்சனை சால்வ் ஆயிடுது. இப்ப இங்க பிராவோ கேக்குறாரு, நீ திரும்பி விக்கிக்கு வந்து சான்ஸ் கொடுக்கலாம்னு இருக்கிறியா அப்படின்னு கேட்கும் பொழுது பிரியங்கா வந்து, இல்ல நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன், உனக்கு தெரியாது நான் எவ்வளவு தூரம் அவரை கூப்பிட்டு என் முன்னாடி வச்சு நான் அழுதேன்னு தெரியாது, அழுது நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்ப கூட அவர் என்ன சொல்றாருன்னா, நீ போ சிந்தூரி கிட்ட போய் பேசிட்டு வா, சிந்தூரி கிட்ட போய் சார்ட் பண்ணிட்டு என்கிட்ட வா அப்படின்னு சொல்றாரு. எனக்கு எப்படி இருந்திருக்கும், எனக்கு எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. which is a valid point. இது முன்னாடி நான் வேலிட் பாயிண்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன். வேலிட் பாயிண்ட் ஜஸ்டிஃபை பண்றதுக்காக நம்ம நிறைய பேசியாச்சு, அதனால அதை பத்தி நான் பேச போறது இல்ல. அடுத்து மோனிஷா நிவேதிதா சண்டை. இது நிவேதிதா கிட்ட போய் மோனிஷா கேக்குறாங்க, என்ன பேடா ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்த நீங்க எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட்டீங்க, அவ வந்து என்கிட்ட வந்து கிளாரிஃபையே பண்ணல, நான் ஏன் உங்ககிட்ட வந்து கிளாரிஃபை பண்ணோம், நீங்களே வந்து 2 நாள் முன்னாடி தான் வந்திருக்கீங்க, நான் எதுக்கு என்னோட ஃபீலிங்ஸை உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நிவேதிதா வந்து சொல்றாங்க, அது ஏன் ஒப்பீனியன், அவ்வளவுதான், நீங்க சொல்லிட்டு போங்க, எனக்கு கேட்கணும்னு தோணலன்னு சொல்லிட்டு போங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஒரு வாக்குவாதம் நடந்து நிவேதிதா ஒரு வார்த்தை விடுறாங்க, இப்படியே இருந்து இந்த ரூம்குள்ளேயே இருந்து தூங்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க இந்த ப்ரோக்ராம் விட்டு போகும்போது தனியா தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது தேவையில்லாத வார்த்தை தான். சோ மோனிஷா சொன்னாங்க, நான் அப்படியே இருந்துட்டு போறேன், உனக்கு என்ன அப்படின்னு ஒருமையில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நிவேதிதா வந்து, இதுதான் உன் கிளாஸ், வார்த்தைகள் பார்த்து பேசுங்க, கண்ட மாதிரி வார்த்தைகளை விடாதீங்க அப்படின்னு பிரியங்கா சொல்லிட்டு போயிட்டாங்க. சண்டை வந்து இன்னும் தொடருமா, நெக்ஸ்ட் வீக்ல ஏதாவது இருக்குமா அப்படின்றது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் ரியாலிட்டி செக்குக்கு வந்துடலாம். கிரீன் பிளாக் மொமெண்ட் வந்து எப்பவும் போல தினேஷ் தான். தினேஷ் வந்து வீணாவுக்கு அழம்பொழுது அந்த ஆறுதல் சொன்னதும் நல்லா இருந்தது. உண்மையாவே வந்து ஒரு பார்ட்னருக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப ஒரு நம்பிக்கையை தரும். ஸோ என்ன ஆனாலும் இவன் நம்ம கூட இருக்கிறான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை தரும். ஜென்ரலா மொமெண்ட்டை தான் கிரீன் பிளாக்னு சொல்வேன், ஆனா இன்னைக்கு வந்து திஸ் பர்சன் இஸ் a கிரீன் பிளாக் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அடுத்தது ரெட் பிளாக்
ஃபிளாக் மொமெண்ட் அப்படின்னா, நிவேதிதா அண்டையில வார்த்தைகள் விடாம இருந்திருக்கலாம். இந்த ஷோல வந்துட்டு நீ இப்படியே படுத்து படுத்து தூங்கிட்டு இருந்தானா கடைசியா தனியா தான் நீ வீட்டுக்கு போக போற அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து சொல்லாம இருந்திருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு ரெட் ஃபிளாக் மொமெண்ட். அது வந்து அதை வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கு. அது நல்லா இல்ல. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நல்லா இல்ல. ஸோ அது வந்து ரெட் ஃபிளாக் மொமெண்டா நான் பாக்குறேன். ஃபன்னி சீன்னா வந்து ரெக்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணது, இந்த ஷோல வந்து தினேஷ் என்ன பண்றாருன்னு தெரியல, எப்ப பார்த்தாலும் வீணா கூடயே இருக்காருன்னு சொல்லவும் ரம்யா கிருஷ்ணன் அதுதான் இந்த ஷோவே அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஃபன்னியா இருந்தது. சர்ப்ரைசிங் மொமெண்ட் வந்து பிரியங்கா வந்து இவ்வளோ நடந்த பிறகும் அந்த போட்டோவையும் அந்த லெட்டரையும் பார்க்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, நான் வந்து இதை சார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதை சரி பண்ணணும் அவங்க நினைப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஸோ அது இவ்வளோ ஹர்ட்டுக்கு அப்புறமும் அவங்க அதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே, அதுவே ஒரு பெரிய விஷயம். ஸோ அது வந்து எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஸோ திஸ் இஸ் மை ரியாலிட்டி செக். உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னுடைய கருத்துக்களுக்கு உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா கண்டிப்பா எழுதலாம் வித் ரெஸ்பெக்ட். ஓகே, அடுத்த வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Janima. Take care.